வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் காஃபி. இது நம்ம வாழ்க்கையோடையும் ரத்தத்தோடையும் கலந்துருச்சு. அப்படிப்பட்ட காஃபியை பார்த்தோன்னா 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. காஃபி எங்கிருந்து நமக்கு கிடைக்குது தெரியுமா? காஃபி அப்படின்ற செடியிலேருந்து வளர்ற பெர்ரி பழத்திலேருந்து இருக்கிற கொட்டையை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி பவுடர் ஆக்கி காஃபி பவுடரா நமக்கு கிடைக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டையை வாங்கி நம்மளே வறுத்து அரைப்போம். இப்போ இன்ஸ்டன்ட்டாக வந்துருச்சு. இந்த காஃபி பவுடர் அரைக்கிற கடைங்க பக்கத்தில் போனாலே அந்த ஸ்மெல்லு தூக்கும். காஃபி பெர்ரி பழங்களில் 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று சிகப்பு, இன்னொன்று பச்சை. இதில் சிகப்பு பழ கொட்டைகள் பார்த்தீங்கன்னா லைட்டா சின்னதா இருக்கும். இதுல பச்சை நிற பழங்களோட கொட்டைகள் பாத்தீங்கன்னா ஹெவியா காஃபி பவுடர் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். எது எப்படி இருந்தா என்ன, காஃபி தான். காஃபி கொட்டையில நேச்சுரலாவே கெஃபைன் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கு. நம்ம ஒரு கப் காஃபி குடிச்சோம்னா அதுல 80 இருந்து 140 மில்லிகிராம் கெஃபைன் நம்ம உடம்புக்குள்ள போகுமா. நமக்கு தெரியாமையே நம்ம உடம்புக்கு அது ஒரு கிக்க கொடுக்கும். இதனாலதான் நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாம காஃபிக்கு அடிமையா இருக்காங்க. அதுல நம்பர் 1 அடிமை நான் தான். உலகத்தோட கசப்பான உணவுப் பொருள்ல டாப் லிஸ்ட்ல இருக்கிறது நம்ம காஃபியும் இருக்குங்க. நம்ம பால், சர்க்கரை இது எல்லாம் இல்லாம அதை குடிச்சோம்னா கபசுர குடிநீர் குடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உலக நாடுகள்ல பல இடத்துல பாத்தீங்கன்னா பால், சர்க்கரை இது இல்லாம தான் காஃபியை குடிக்கிறாங்க. இந்த ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருவாங்க பால், சர்க்கரை, காஃபி. நம்ம தான் கலந்து குடிச்சுக்கணும். உலக அளவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் பிஸ்னஸ் ஆகிறது இந்த காஃபி கொட்டைகள் தான். ரீசெண்டாக எடுத்த சர்வே படி பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு காஃபி கொட்டைகள் பிஸ்னஸ் ஆகுதான். அப்புறம் என்ன மாதிரி காஃபி பைத்தியம்லாம் நிறைய இருந்தா இப்படி தான் பிஸ்னஸ் ஆகும். காஃபியோட பிறப்பிடம் எத்தியோப்பியா அப்படின்னு சொல்றாங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கும் போது ஒரு சில ஆடுகள் ஒரு செடியை சாப்பிட்டுட்டு ரொம்ப எந்துவா எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கு. அந்த செடியை அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் காஃபி செடி. எத்தியோப்பியால இருந்து எகிப்துக்கும் ஏமன் நாட்டுக்கும் காஃபி செடியை கொண்டு போய் அதை தண்ணீர்ல காய்ச்சி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செடியில இருந்து கொட்டையை தனியா எடுத்து ப்ராசஸ் பண்ணி காஃபி பவுடரா ஆக்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச அவங்களுக்கு கோடானு கோடி நன்றி. 15th செஞ்சுரியில தான் காஃபியோட விதைகள் பர்ஷியா, டர்க்கி, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான இடங்களுக்கு டிராவல் ஆகி அப்புறமே யூரோப்புக்கு போயிருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டுக்கு காஃபியை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. உலகம் சுற்றிய காஃபி. காஃபில இருக்கிற கஃபைன் மனுஷனோட உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்மள அலப்பாய வச்சு ஆட்டம் போட வைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்பினாங்க. அதனாலேயே ஓட்டமோன் ராஜ்யத்துல காஃபிக்கு தடை விதிச்சிருந்தாங்க. மீறி அந்த காஃபியை யாராவது பயிர் பண்ணி குடிச்சா அவங்களுக்கு மரண தண்டனைன்னு அறிவிச்சிருந்தாங்க. அடப்பாவீங்களா. உலகத்திலேயே காஃபி விளைச்சல்ல முதல் இடத்துல இருக்கிறது பிரேசில், அடுத்த இடத்துல இருக்கிறது வியட்நாம். நம்ம அதாவது இந்தியா 6வது இடத்துல இருக்கு. ஒரு காஃபி எஸ்டேட் வச்சு நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு வர்றேன். உலகத்திலேயே அதிக அளவுல காஃபி குடிக்கிறவங்க இருக்கிற நாடு அப்படின்னு பேர் வாங்கி இருக்கிறது பின்லாந்து. அங்க சராசரியா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 5 கப் காஃபி குடிக்கிறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நானெல்லாம் ஒரு நாளைக்கு 10 கப் குடிக்கிறேன். போங்கயா. காஃபி கொட்டையில இருந்து வர வேஸ்ட்ல இருந்து பயோடீசல் எடுக்கிற முயற்சியில ஆராய்ச்சியாளர்கள் இறங்கியிருக்காங்க. அப்போ காஃபியை டைரக்டா டேங்க்ல ஊத்தி வண்டியை ஓட்டலாமா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.